கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காயேங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காயேங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. சிலுவை பாதை. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். உத்தம மனஸ்தாப மந்திரம். ஏன் சர்வேஸ்வர சுவாமி தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தோராய் இருப்பதனால் ஏன் பாவங்களால் உமக்கு செய்த துரோகங்களுக்காக உத்தம மனஸ்தாபப்படுகிறேன். இனிமேல் இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான பொழுதுநீக்கனை செய்கிறேன். ஆமேன். முதல் ஸ்தலம், இயேசுவை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடுகின்றார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கிய உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிலாத்துவின் சிலுவை தீர்ப்பினை ஏற்று இயேசு மௌனமாய் நிற்கின்றார். ஜெபம். இயேசுவே, நன்மைகள் செய்யும் பொழுது கல்லடியும் சொல்லடியும் எங்களை பதம் பார்க்கும் பொழுது தாங்கிக் கொள்ளும் ஆற்றலை எமக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் தோள் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கிய உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரட்டும். ஜெபம். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஒருபோதும் பிறருக்கு சிலுவைகளாக மாறிடாதபடி வாழ்ந்திட கிருபை செய்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் ஸ்தலம், இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கிய உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனோபலத்தினால் சுமை வெறுமையானது இயேசுவுக்கு. ஜெபம். எங்கள் மேல் மாறா பேரன்பு கொள்ளும் தெய்வமே, கல்வாரி பயணத்தில் முதல் முறை விழுந்து எழுந்தவரே, நாங்களும் எழுந்து ஒளிவீச அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் ஸ்தலம், இயேசு தன் தாயை சந்திக்கிறார்.
திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை போலவே நாங்களும் எங்கள் பெற்றோர்களை மதித்து அன்பு செய்து கீழ்ப்படிந்து வாழ ஆற்றலை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஐந்தாம் ஸ்தலம். சிலுவையை சுமக்க இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். சின்னம் ஸ்ரீயின் சகோதரர் ஒருவனுக்கு நீங்கள் உதவிகள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஜெபம். எங்கள் அன்பு தெய்வமே, உதவி தேவைப்படும் எம் அயலாருக்கு மனமுவந்து நாங்கள் உதவி வழங்கிட நல்ல மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் ஸ்தலம். இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிக்கால் அச்சம் அகற்றி இயேசுவின் இரத்தம் படிந்த முகத்தை இரக்க உணர்வுடன் துடைக்கின்றார். ஜெபம். தூயவரான இயேசுவே, சமூகத்தால் அவமான நிந்தைகள் நிறைந்த பிறர் முகத்தை துடைக்க எங்களுக்கு மனதிடத்தையும் பலத்தையும் நல்ல உள்ளத்தையும் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தை எனக்கு கொடுத்த துன்ப களத்தை உமக்காக நான் குடிக்காதிருப்பேனோ என்றார். ஜெபம். விழுந்து எழுந்த இயேசுவே, நாங்கள் பாவத்திற்குள் அடிமைகளாக வீழ்ந்து விடாதபடி உமது உதவியால் எழுந்து நடக்க அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எட்டாம் ஸ்தலம். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தான் படும் துன்பத்திலும் இயேசு உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். ஜெபம். ஆறுதல் தரும் இயேசுவே, நாங்களும் பிறருக்கு ஆறுதலாக இருந்து அவர்கள் கண்ணீரை துடைக்கும் ஆற்றலை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஒன்பதாம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சவுலுக்கு அருளிய வார்த்தைகளை நினைவு கூறுவோம். ஜெபம். தியாக ஊற்றாகிய இயேசுவே, நாங்கள் பலவீனங்களில் இருந்து எழுந்து ஒளி வீச பலம் தந்து ஆசீர்வதியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். பத்தாம் ஸ்தலம். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஜெபம். எங்கள் இயேசுவே இறைவா, நீர் மீட்டு தந்த மாண்பு என்னும் உயர்ந்த ஆடையை நாங்கள் கட்டி காக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஜெபம். எங்களுக்காக 3 ஆணிகளில் அறையப்பட்ட இயேசுவே, உம் வேதனைகளை நாங்களும் உணர்ந்து மனமாற அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் ஸ்தலம். இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை
கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனுக்குலத்தை மேல் கொண்ட அன்பின் வெளிப்பாடே இந்த சிலுவையின் மரணம். ஜெபம். அண்ணல் இயேசுவே, உமது மரண புன்னகையும் வெற்றி புன்சிரிப்பும் எங்களில் மலர மனமாற்றத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 13ஆம் ஸ்தலம். தேவமாதாவின் மடியில் இயேசு உடலை வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஜெபம். அன்பு இயேசுவே, பெற்றவர்களின் மனதை புண்படுத்தி வாழ்ந்த எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 14ஆம் ஸ்தலம். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஜெபம். வல்லமை உள்ள இயேசுவே, எம் வாழ்வின் இறுதி மூச்சை நாங்கள் அர்ப்பணிக்கும் போது வாழ்வும் வழியும் உம்மிடமே உண்டு என்பதை உணர அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திருச்சபைக்காக மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் எறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அறிந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இரண்டு இருப்பதாக. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் முருகுதையா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். அன்பான ஆண்டவரே, அன்பான ஆண்டவரே, மீண்டும்
மீண்டும் எங்களை இரக்கத்தோடு அழைக்கிறவரே, மீண்டும் மீண்டும் எங்களை இரக்கத்தோடு அழைக்கிறவரே, எல்லா விதமான தீய சக்திகளிலிருந்தும் எல்லா விதமான தீய சந்திகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற எங்களை அழைத்து கொண்டிருக்கிறீர். எங்களை அழைத்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய உடல் சக்தி, எங்களுடைய சந்தி, எங்களுடைய உள்ள ஆற்றல், இயற்கையின் சக்திகள், பேயின் சக்திகள் அனைத்தும் எங்களை அடிமைப்படுத்த முற்படுகின்றன. எல்லா சக்திகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெறவும் அந்த சக்திகள் அனைத்தையும் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவைகளை மேற்கொண்டு நல்ல காரியங்களை செய்ய நீர் அழைக்கிறீர். இயேசுவே, ஒவ்வொரு மனிதனும் கட்டுண்டவன், ஒவ்வொரு மனிதரும் அடிமை, ஒவ்வொரு மனிதரும் விடுவிக்கப்பட வேண்டும். இதை உணராமல் நாங்களே அடிமைத்தனத்தில் பாவ கட்டுகளில் முடங்கி போயிருக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களை உமது தெய்வீக ஆற்றலால் விடுவிக்க வந்தீர். எந்த வகையிலும் நாங்கள் யாருக்கும் அடிமைகளாய் இல்லாமல் விடுதலை பெற்றவர்களாய், மீட்கப் பெற்றவர்களாய், மீட்பின் பிள்ளைகளாய் வாழ நீர் அழைக்கிறீர். இயேசுவே, எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் துணிந்து நின்று போராட எங்களுக்கு வலிமையை தாரும். பாவியின் மேல் இரக்கம் வையும், பாவம் பொறுத்து அருள் புரியும். பாவியின் மேல் இரக்கம் வையும், பாவம் பொறுத்து அருள் புரியும். தந்தை உம்மை பிரிந்து சென்றேன், உறவினை தேடி திரும்பி வந்தேன். தந்தை உம்மை பிரிந்து சென்றேன், உறவினை தேடி திரும்பி வந்தேன். பாவியின் மேல் இரக்கம் வையும், பாவம் பொறுத்து அருள் புரியும். பாவியின் மேல் இரக்கம் வையும், பாவம் பொறுத்து அருள் புரியும். அருகினில் வாழும் மனிதனையே அறியாது நானும் வாழுகின்றேன். தெருவினில் நிகழும் விபத்தினையோ தெரியாது பயணம் செல்லுகிறேன். நேச கரங்களை நான் அறியேன், பாச மொழியினை மறந்து விட்டேன். நேச கரங்களை நான் அறியேன், பாச மொழியினை மறந்து விட்டேன். பாவியின் மேல் இரக்கம் வையும், பாவம் பொறுத்து அருள் புரியும். பாவியின் மேல் இரக்கம் வையும், பாவம் பொறுத்து அருள் புரியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதிர்ப்பு நமக்கு வருகின்ற போது எவ்வாறு அதனை எதிர்கொள்வது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளங்குகிறார். இயேசு பகிரங்க பணியை ஆற்றிய போது ஆரம்பத்தில் பலர் அவரது போதனைகளை பாராட்டினார்கள், ரசித்தார்கள், வரவேற்றார்கள். ஆனால் போக போக அந்த போதனை அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வையே தொட்டது. தனிப்பட்ட வாழ்வையே ஆய்வு செய்ய சவால் விடுத்தது. அதனால் தங்களை மாற்றிக்கொள்ள, தங்கள் குறைகளை உணர அவர்கள் தவறினார்கள். எனவே இயேசுவின் மீது குறை காண முற்பட்டனர். இயேசுவின் போதனை மீது குறை சொன்னார்கள். அவர் அனைத்தையும் மாற்றிவிடுகிறார். பழைய ஏற்பாட்டு சட்டங்களை அவர் மாற்றுகிறார். புது புது சட்டங்களை புகுத்துகிறார். எனவே சட்டத்தை மாற்றக்கூடாது, அது ஒரு பெரிய தவறு என்று சொன்னார்கள். அடுத்ததாக அவர் செய்த புதுமைகளை முதலில் பாராட்டியவர்கள் போக போக அதில் ஒரு குற்றம் கண்டார்கள். எப்படி இவர் புதுமைகளை ஆற்ற முடியும்? எந்த சக்தியினால் புதுமை ஆற்றுகிறார் என்று அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். என்ன கண்டுபிடித்தார்கள்? பேய்களை ஓட்டுகிறார், நோய்களை நீக்குகிறார். இதையெல்லாம் இவரால் எப்படி செய்ய முடியும்? இவருக்கு எங்கிருந்து இந்த வல்ல செயல்களை செய்வதற்கான ஆற்றல் கிடைத்தது? இதையெல்லாம் பேயின் துணை கொண்டு செய்கிறார். பேய்களின் தலைவனான பெயேல் செபுலை கொண்டு பேயை ஓட்டுகிறார். எனவே தன்னுடைய சொந்த சக்தியாலோ கடவுளுடைய வன் கரத்தாலோ சாத்தானை ஓட்டவில்லை. சாத்தானை வைத்தே சாத்தானை ஓட்டுகிறார். பேயை வைத்தே பேயை ஓட்டுகிறார். எனவே இவர் பேயோடு தோழமை கொண்டு பேயை தனக்கு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். எவ்வாறு? சிறிது காலம் நான் உனக்கு அடிமை, ஆகவே நீ எனக்கு அடிமையாக இரு. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு அடிமை, செத்த பிறகு நான் உனக்கு அடிமை. இப்படிதான் இந்த பேயை வைத்து மந்திர சக்தியை பயன்படுத்துகிறவர்கள் விச் கிராஃப்ட் அதை அவர்கள் செய்வார்கள். என்ன உடன்பாடு? பேய்க்கும் நமக்கும் ஒரு உடன்பாடு. கொஞ்ச காலம் நீ எனக்கு அடிமையாயிரு, நான் சொல்லுவதெல்லாம் செய், அதன் பிறகு நான் உனக்கு அடிமை. இந்த உலகத்தில் நீ எனக்கு அடிமை, மறு உலகத்தில் நான் உனக்கு அடிமை என்று பேயோடு உடன்பாடு வைத்து கொண்டு பேயின் சக்தியை சிலர் பயன்படுத்துவார்கள். இதான் பேயை வைத்து மந்திரம் செய்கிறவர்கள் பொதுவாக நடந்து கொள்ளுகிற விதம். இது இயேசுவின் காலத்திலேயே சில மந்திரவாதிகள் அப்படி செய்தார்கள். ஆகவே இந்த யூத தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு பேயின் தலைவனான பெயேல் செபூலை கொண்டு பேயை ஓட்டுகிறார். தன்னுடைய சக்தியால் அல்ல, கடவுளுடைய ஆற்றலை இவர் பெற்றிருக்கிறார், அதனால் சாத்தானை விரட்டுகிறார் என்று அவர்கள் சொல்லவில்லை. பேயையே அடிமையாய் வைத்து பேயை ஓட்டுகிறார். தற்காலிகமாக பேயை அடிமைப்படுத்தி இருக்கிறார். ஆக இவர் பேய்க்கு அடிமை. இப்பொழுது பேய் இவருக்கு அடிமை, இனி பேய்க்கு இவர் அடிமையாவார். எனவே பேய்களின் தலைவனான பெயேல் செபூலை கொண்டு பேயை ஓட்டுகிறார் என்று அவர்கள் குற்றம் சுமத்தினார்கள். இயேசு இப்படி ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட போது அவர் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறார் பாருங்கள். அவர் உணர்ச்சி பூர்வமாக, உணர்ச்சி வசப்படவில்லை, மாறாக அறிவு பூர்வமாக இதை எதிர்கொள்ளுகிறார்.
2 கேள்விகளை கேட்கிறார். ஒரு நாடு தனக்கு தானே பிரிந்திருந்தால் அந்த நாடு, அந்த அரசு எப்படி வளரும்? பேய், தீய சக்தி உள்ள தீமையின் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க பேயை ஓட்டினால் பிளவு ஏற்படும் அந்த பேய்க்குள். அப்படி இருக்கும் பொழுது எவ்வாறு பேயினுடைய ஆட்சி நிலைத்திருக்கும்? அப்படியானால் பேயை நாம் அழிக்கவே தேவையில்லை, தானாக அது அழிந்து போகும். இது நடக்கக்கூடியதா? இது சாத்தியமா? உலகத்தில் இருக்க தீமைகள், பாவங்கள் தானே வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படியானால் பேய் தன் ஆட்சியை இன்னும் பரப்பி கொண்டிருக்கிறது அல்லவா? இதனால் தானே பேதுரு சொன்னார், பசாசு கர்ஜிக்கும் சிங்கம் போல் யாரின் மீது பாயலாம் என்று தேடி திரிகிறது. ஆக பேயே தன் ஆட்சியை பரப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற போது எவ்வாறு பேயின் தலைவன் பேயை ஓட்ட முடியும்? இது உங்களுக்கு புரிகிறதா? அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள். இது நடக்கக்கூடிய காரியமா என்று இயேசு கேட்கிறார். 2வதாக, நான் பேயின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டவில்லை, கடவுளின் வன் கரத்தை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன். அதனால் கடவுள் ஆட்சி இங்கே மலருகிறது. பேயின் ஆட்சி ஒழிந்து கடவுள் ஆட்சி இங்கே மலருகிறது. அதனால்தான் பேயிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் கடவுளை போற்றி புகழுகிறார்கள், கடவுளுடைய மாட்சிமையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படியானால் பேயே மனிதர்களை கடவுள் ஆட்சியில் கொண்டு வந்து சேர்க்குமா? கடவுள் ஆட்சியிலிருந்து அவர்களை இழுத்து கொண்டு போக வேண்டியது தானே பேயின் அலுவல். அப்படி இருக்க கடவுளை புகழவும் போற்றவும், கடவுளில் விசுவாசம் வைக்கவும் மக்களை பேய் தூண்டுவதற்கு காரணமானால் அது பேய் அல்ல, அது பேயினுடைய ஆட்சி அல்ல. எனவே நான் கடவுள் கரங்களால் பேய்களை ஓட்டுகிறேன். எனவே சிந்தித்து பாருங்கள். இயேசு ஆத்திரப்படலை, கோபப்படலை, சிந்திக்க தூண்டுகிறார், சிந்திக்க அழைக்கிறார். எப்பொழுதும் அவர் எப்பொழுதும் தனக்கு தெரிந்தது என்பதால் எதையும் திணிக்க மாட்டார். சிந்திக்க தூண்டி உண்மையை கண்டுணர வழிவகை செய்வார். ஒரு நாள் ஜான் மரி வியான்னி என்ற புனித குரு ஆர்ஸ் பட்டணத்தில் பிரான்சில் பங்கு குருவாக இருந்தார். அந்த ஆர்ஸ் பட்டணம் ஒரு கைவிடப்பட்ட ஒரு பங்கு, அதுவும் கிராமம். இன்றைக்கு கூட லியோன் நகரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தூரம், ஒரு பஸ் வசதியே கிடையாது. நல்ல ரோடு இருக்குது, ஆனால் எல்லாரும் தனிப்பட்ட அவருடைய காரில் போவாங்க. பஸ் அந்த ஊருக்கு போகணுன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு பஸ். அங்கே ஆர்ஸ் பட்டணத்துக்கு போய் எப்படியாவது அந்த புனித குருவினுடைய உடலையும் பார்க்கணும், அவர் தங்கியிருந்த இடத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஒன்றுமே முடியல, டாக்ஸி கூட கிடைக்கல. 1 மணி நேரம் பொறுத்தா ஒரு டாக்ஸியே கிடைச்சிது. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சி, அப்படி ஒரு கைவிடப்பட்ட ஒரு பங்கில் பங்கு குருவாக இருந்தார். அந்த ஊரில் இருந்த எல்லாருமே கொஞ்சம் கூட இவர் அங்கே பொறுப்பேற்ற போது விசுவாசம் இல்லாமல் நன்றாக உலக சுகபோகங்களை அனுபவித்தவர்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள், குடிப்பார்கள், நல்ல விருந்து உண்பார்கள், கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாதவர்கள். அங்கே போய் என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய முடியல. பேசாமல் போய் கோயிலில் உட்கார்ந்தார். நாள் முழுதும் கோயிலில் உட்கார்ந்திருப்பார். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இவரை பார்த்து, இவர் பூசை வைக்கும்போது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர், 3 மாதம் பொறுத்து ஒரு 20 பேர் கோயிலுக்கு வந்தாங்க. 1 வருஷம் பொறுத்து பார்த்தா கோயிலில் இடமே இல்லை. மக்கள் எல்லாம் இவரிடத்துல பாவசங்கத்தனை செய்ய ரொம்ப ஆசையாக வருவாங்க. மணிக்கணக்காக உட்கார்ந்து இருப்பார் பாவசங்கத்தனை தொட்டி இல்லை. எத்தனையோ மனமாற்றம்,
எத்தனையோ பேய்களை ஓட்டினார், எத்தனையோ பேரை குணமாக்கினார். சுற்று வட்டாரம் முழுவதும் இவர் புகழ் பரவுகிறது. இதை கண்ட பல குருக்கள் பொறாமைப்பட்டார்கள். பொறாமைப்பட்டு இவர் சரியா படிப்பு வராது, பாவம் நல்ல மனுஷன், படிப்பு கொஞ்சம் வயசான காலத்தில் ஒரு 10 வருஷம் பொறுத்து தான் பள்ளிக்கூடத்துக்கே போனார் தாமதமா. அதனால படிப்பு ஏறல. லத்தீன் மொழியையும் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த லத்தீனில் ஜெபம் சொல்லும்போது தடுமாறி தப்பா படிப்பார். இதெல்லாம் ஒரு பெரிய குறையா எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த குருக்கள் எல்லாம் ஆயருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். இவர் ஒழுங்காக ஜெபத்தை சொல்லுவது கிடையாது, இவர் பேய் ஓட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், இவர் குணமளிப்பதாக எல்லாம் சொல்றாங்க, அவரை கட்டுப்படுத்துங்க, புதுமை செய்யக்கூடாது, ஒழுங்கா ஜெபத்தை சொல்லணும் அப்படின்னு அவரை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு ஆயருக்கு கடிதம் எழுதினார்கள். எப்படி எழுதினாங்கன்னா எல்லா குருக்களும் கையெழுத்து போட்டாங்க. லெட்டரை எழுதிட்டு என்ன செய்து அடியில் ஒரு குறிப்பு, இதை படித்து இதில் கையொப்பமிட்டு அடுத்த பங்கு குருவானவருக்கு இதை அனுப்புங்கள். ஒவ்வொருவரும் இந்த கடிதத்தை படித்துவிட்டு கையொப்பமிட்டு அடுத்த பங்கு குருவுக்கு அனுப்ப வேண்டும் என்று அதில் குறிப்பு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு ஒரு லெட்டர் வருது, பிரித்து பார்க்குறார் இந்த கடிதம். இந்த கடிதத்தை படித்தார். என்ன அதில் இருக்குது? இவர் ஒழுங்கா லத்தீனில் ஜபத்தை சொல்றது கிடையாது, இவர் பேய் ஓட்டுறார், அதை நிறுத்தணும், இவர் குணமாக்குறார், அதை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு ஆயருக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. இவரும் படித்தார். இவர் படிச்சு இவர் அடியில் கையெழுத்து போட்டு இன்னொரு பங்கு சமையருக்கு அனுப்பிவிட்டார். அடுத்த பங்கு சமையர் அவரும் படித்தார். எல்லாரும் கையொப்பமிட்ட பிறகு கையொப்பம் போது தெளிவாக எழுத மாட்டாங்க இல்லையா, கிறுக்கு கையெழுத்து, அதனால கையொப்பம் மட்டும் இவரும் அனுப்பிட்டார். கடைசியாக ஆயருக்கு அந்த கடிதம் போய் சேருது. ஆயர் படித்து பார்க்குறாரு, யாராரு கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அதில் ஜான் மரி வியான்னே கையெழுத்து போட்டிருக்காரு. என்னடா இது, அவரை பற்றி புகார், இவரே கையெழுத்து போட்டிருக்கிறாரு அப்படின்னு அவரை கூப்பிட்டாரு. என்ன உங்களை பற்றி புகார் வந்திருக்குது பார்த்தீங்களான்னா, பார்த்த ஆண்டவரே அப்படின்னாரு. என்ன எல்லாம் நல்லது தானே எழுதியிருக்காங்க, உண்மையை தானே எழுதியிருக்கிறாங்க, நான் எனக்கே தடுமாறுது ஜபம், தடுமாறி தப்பா சொல்லிடுறேன், அது என் தப்பு தான் ஆண்டவரே, அவங்க அதில் எழுதியிருக்கிறது உண்மை, அதனால தான் நானும் சேர்த்து கையெழுத்து போட்டேன் அப்படின்னாராம். பாருங்க, நாம இருந்தால் என்ன செய்யறோம், உடனே ஒரு செராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு யார் யாரு கையெழுத்து போட்டா எனக்கு எதிரா அவங்களெல்லாம் நான் என்ன செய்யறேன் பாரு அப்படிம்போம். ஆனால் இவர் என்ன செய்தாரு, ஜான் மரி வியான்னே அதை பார்த்துட்டு இவரும் அதில் கையெழுத்து போட்டிருக்காரு. என்ன அர்த்தம், என்னை பற்றி நீங்க சொல்ற புகார் உண்மை, அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார். இதுதான் எதிர்ப்பை எதிர்கொள்ளும் வகை. இயேசு பெயல் செவிலை கொண்டு பேய் ஓட்டுகிறாய் என்று சொன்ன போது இயேசு சிந்திக்கிறார், அதை எடுத்து விளக்குகிறார். அறிவுபூர்வமாக எந்த ஒரு எதிர்ப்பையும் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கொள்ள வேண்டும். அதிர்ந்து போக கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, பழிவாங்க கூடாது. தப்பா சில பேர் ஏதாவது சொல்லுவாங்க, பரவாயில்லை, மனிதருடைய பலவீனம், தவறாக புரிந்து கொண்டார்கள், என்னை பற்றி தப்பா தீர்ப்பிட்டா பரவாயில்லை. ஏனென்றால் அவர்கள் எனக்கு கிரீடத்தை கொடுக்க போவது இல்லை, கடவுள்தான் கொடுப்பார் சன்மானத்தை. அவருக்கு எல்லாம் தெரிந்தால் போதும், மனிதருக்கு தெரியவில்லை என்றால் அது அவர்களுடைய தப்பு அல்ல, மனித பலவீனம். எப்படி இயேசு இதை எதிர்கொள்ளுகிறார் பாருங்கள். அன்பாண்டவர்களே, நாமும் எதிர்ப்பு நம்மை நெருங்கும் போது அறிவுபூர்வமாக ஆன்மீக ரீதியாக கடவுள் கண்ணோட்டத்தில் அவைகளை சந்திப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் இறையரசு பணியை ஆற்றிய போது எல்லோரும் உம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாரும் உம் பின்னால் ஓடி வரவில்லை. சிலர் எதிர்த்தார்கள், சிலர் தடுத்தார்கள், சிலர் தடை போட்டார்கள், சிலர் குறை கண்டார்கள், சிலர் குற்றம் சுமத்தினார்கள், சிலர் உம்மை நிராகரித்தார்கள், சிலர் உம்மை மலைமுகட்டுக்கு கொண்டு போய் தள்ளி கொன்றுவிட முற்பட்டார்கள். எவ்வளவோ எதிர்ப்பையும் சந்தித்தீர் அல்லவா? உம் கண்ணெதிரே, உம் காதுபட உமக்கு எதிராக பலர் வசை மொழிகளை சொன்னார்கள். இயேசுவே, நீர் இதையெல்லாம் கண்டு
அதிர்ந்து போகவில்லை, மனம் உடைந்து விடவில்லை, கோபப்படவில்லை, பழிவாங்க முற்படவில்லை. எல்லாவற்றையும் கடவுள் தந்தையின் உடனிருப்பை உணர்ந்து ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அனைவரையும் பரந்த மனப்பான்மையோடு மன்னிக்க முற்பட்டீர் ஆண்டவரே. நானும் உம்மை போல என்ன எதிர்ப்பு வந்தாலும் தளர்ந்து போகாமல் உறுதியாய் நிலைத்து நின்று உண்மையை பிடித்து நேரானதை கடைபிடித்து உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க அருள் தாரும். ஆமென். வரு சாதனத்தை தாழ்ந்து மணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேண்டியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்க்கையாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது லூர்தஸ் டிவிக்கு உபயம் செய்கின்ற priest Muthai Alfred, leader of Homeopathy and Church and Institute of Scientific Therapy, அவருடைய உடல் நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மூளை வளர்ச்சி கொன்றி அங்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்காகவும் கருச்சிதல் செய்யப்பட்ட குழந்தைகளுக்காகவும் மற்றும் அனைவருடைய நலனுக்காகவும் திருமதி மார்கரெட்டுடைய நலனுக்காகவும் லூயி அலன் சான்சா மற்றும் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நன்றி எரிதலாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் திருவண்டார் கோயில் புனித சூசேப்பர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் பசில் மேரி குலோரி நன்றி எரிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் ஷரீன் குடும்பத்தினர் நன்றி எரிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் தில்லை மேஸ்திரி மக்களுடைய நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் அமலோற்ப மேல்நிலைப்பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும் நன்றி எரிதலாகவும் புனித சூசேப்பர் மேல்நிலைப்பள்ளியில் பயிலுகின்ற மாணவர்கள் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும் பேட்ரிக் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் நோயல் ஜானி 12ஆம் வகுப்பில் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும் ஐரின் அலோசியா 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும் ஆரோக்கியதாஸ் மேரி வேலண்டினா உடல் நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மார்கரெட் இறந்த 2ஆம் ஆண்டு நாளை நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் டெனிசன் துரைசாமியினுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்களோடு நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து இறையருளை பெற உருக்கமாக மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. தந்தையே, உமது திரு மகத்துவ திருமண் கொடி வந்த உம்முடைய மக்களாகி நாங்கள் எழுப்பும் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மீட்பின் மாபெரும் விழா நெருங்கி வர வர அதை தகுதியுடன் கொண்டாட மேன்மேலும் ஆர்வம் கொள்வோமாக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம்.
தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 23 28 முடிய. ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்கள் ஆகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர்,
என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவனிடம் பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயர்செபுலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயர்செபுலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயர்செபுலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவர்களுடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவர். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரை, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இதனால் நாங்கள் கொண்டு வந்தலை காணிக்க உமக்கு உகந்ததாய் இருப்பதாக
நாங்கள் போலி இன்பங்களில் பங்கு கொள்ளாமல் நீர் வாக்களித்த பேரின்பத்தை நாட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாவிகளாகி நாங்கள் ஒருத்தர் முயற்சிகளால் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளித்து உமது வள்ளல் தன்மையை கண்டு பாவிக்கவும், இவ்வாறு மக்கள் நன்றி அறிந்திருக்கவும் இத்தவ கடத்தை ஏற்படுத்த திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு நாங்களும் உம்மை மகிமைப்படுத்தி ஒரே குரலாக புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையை நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும்
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் இந்த திருச்சபையையும் சிறப்பாக எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். இந்த லூர்தஸ்டவிக்கு உபயம் செய்கின்ற அனைத்து உபகாரிகளையும், இன்றைய திருப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்ற அனைவருடைய கருத்துக்களையும் நினைவு கூர்ந்திருளும். மேலும் இத்திருப்பலியில் பங்கேற்கும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்த ஒளிமிக்க உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகின் உமக்குகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வின் தோழ்மையைக் கொண்ட திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் யாம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களில் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களில் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அடையும். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரே இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் பிரபலத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு ஒப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும்.
இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீர் உம் கட்டளைகளை தந்தீர், அவற்றை முற்றிலும் கடைபிடிக்க வேண்டும் என்கிறேன். ஜெபிப்போமாக. நிறை பொருளே இறைவா, உமது திருவுணவால் ஊட்டம் பெற்ற எங்களுக்கு தயவாய் உதவியளித்து எங்களை மேம்படுத்தி அருளும். இவ்வாறு நாங்கள் அடைந்த மீட்பின் பயனை எங்கள் வாழ்க்கையில் விளங்க செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே அறிவித்திருந்தது போன்று இன்று மாலை 6 மணிக்கு கோயம்புத்தூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் சிறப்பு கூட்டு திருப்பலி நடத்த இருக்கின்றார்கள். எனவே அனைவரும் அவற்றிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. என்னை உன்
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பாடலிதழ் 29 பாடல் எண் 5. ஆராதனை செய்கின்றேன் உமையே, ஆராதனை செய்கின்றேன், ஆராதனை செய்கின்றேன் உமையே, ஆராதனை செய்கின்றேன். அன்பெனும் மலரில் கமழ்ந்திடும் மணமாக, பண்பெனும் மலையில் எழுந்திடும் கதிராக, அன்பெனும் மலரில் கமழ்ந்திடும் மணமாக, பண்பெனும் மலையில் எழுந்திடும் கதிராக, கருணையின் கடலே தவழ்ந்திடும் மலையாக, கருணையின் கடலே தவழ்ந்திடும் மலையாக, இயற்கையின் அழகில் நிறைந்திடும் இறையே, இறையே இயேசுவே. ஆராதனை செய்கின்றேன் உமையே, ஆராதனை செய்கின்றேன். உருகிட எரிந்திடும் மெழுகின் ஒளியாக, உழுதிடும் உழவனின் உழைப்பின் பயனாக, உருகிட எரிந்திடும் மெழுகின் ஒளியாக, உழுதிடும் உழவனின் உழைப்பின் பயனாக, பணியினில் நனைந்திடும் பசுந்தளிர் மரமாக, பணியினில் நனைந்திடும் பசுந்தளிர் மரமாக, கனியினில் சுவை என கருத்தினில் இணைப்பவரே,